அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இவ்வளவு நாள் ஆச்சு வீட்டுக்கு போகும்போது மல்லிப்பூ வாங்கிட்டு போய். மல்லிப்பூ வாங்குறதெல்லாம் கிடையவே கிடையாதா? மதுரையில சாரமா வைக்க மாட்டாங்க. நல்ல மல்லி மலராம இருக்கும், நல்லா மொட்டா இருக்கும். வீட்டுல கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் தான் மலரும். எவ்வளவு நாள் ஆச்சு வாங்கி கொண்டு போய். இதெல்லாம் வசனத்துல சொல்லி இருக்கோ சொல்லலையோ? எப்படி சொல்லுவீங்க? ஏய், உன் மேல வச்ச கண்ணு நான் எடுக்கவே இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? இப்படிதான் சொல்லுவீங்க. கொஞ்சம் வேலை ஏறி போச்சுல மல்லிப்பூலாம். அப்படியா? இன்னைக்கு சாயந்தரம் போறீங்களா, இதை முடிச்சுட்டு வெளியில எங்கேயாவது கொஞ்சம் ஒரு மல்லிப்பூ வாங்கி கொடுத்து பாருங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. Care for her. Let her know that you're concerned about her. It's not your well-being that you're thinking about, but if you nourish her, that is for your own well-being. No man ever hates his own body, says the word of God. Since you and she are one body, if you care for her, the benefit comes to you. 3. Self-giving love, accepting love, caring love. 4. 31, verse 31. For this cause shall a man leave his father and mother, and shall be joined unto his wife, and the two shall be one flesh. I call this superior love. Self-giving love, accepting love, caring love, superior love. What do you mean superior love? Among all loves that I know as a human being, the love for my wife is the superlative love. This is love between human beings. Do you follow me? அப்பனா தாயை பற்றி அன்பு பட வேண்டியதா? நோ, it is not a contest at all. தாயை கொடுத்திருக்கும் அன்புக்கும் மனைவியை கொடுத்திருக்கும் அன்புக்கும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்? ரெண்டும் வேற வேற தரங்கள். ஒன்னு மாம்பழம், இன்னொன்னு ஆரஞ்சு பழம். மாம்பழத்தையும் ஆரஞ்சு பழத்தையும் வச்சு இது உயர்ந்தது அது தகுந்த சொல்லுவீங்களா? மாட்டவே மாட்டீங்க. மாம்பழத்தை கம்பேர் பண்ணணும்னா மாம்பழத்தோட கம்பேர் பண்ணுவீங்க. ரைட்டா ராங்கா? ரைட் தானே? நம்ம என்ன பண்ணிடுறோம்? மாம்பழத்தை கொண்டு போய் ஆரஞ்சு பழத்து பக்கத்துல வச்சு என் மேல உனக்கு இஷ்டமா, அவன் மேல உனக்கு இஷ்டமா? என்ன தகராறு இல்ல? யோசிச்சு பாருங்க. அவசியமே இல்லை. They are two different sorts. If you want to compare mangoes, you must compare it with mangoes. You don't compare mangoes with oranges or apples with oranges. They don't belong together. And in our biggest confusion in our society, we take the love for the mother and begin to compare it to the love for the wife, and the two are fighting over the same man, and his life is hell. விளங்கிடுச்சா? இங்கிலீஷ்ல சொன்னா கூட ரைட்டு காத்துட்டு இருந்தீங்க போல் இருக்கு. அதுக்கு என்ன வசனம் என்ன சொல்லுது? ஃபார் திஸ் ரீசன், இந்த காரணத்தினால். எந்த காரணத்தினால்? அப்படி ஆண்டவர் முன்னாலே பண்ணிட்டார். இந்த காரணத்தினால் ஒரு கணவன் தன் தாயையும் தகப்பனையும் விட்டுட்டு he'll start his own family. That doesn't mean he is abdicating his responsibility for his parents. It comes a little later. But it simply means that the love now he has is the most superlative love. அப்படின்னா நான் என்ன செய்யணும்? எனக்கு 3 பிள்ளைங்க, தப்பு. எங்களுக்கு 3 பிள்ளைங்க, சரிதானா? எங்களுக்கு 3 பிள்ளைங்களை. அந்த பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்? துவக்கத்துல இருந்து இப்படிதான் வளர்க்கணும். டேய், ஒரு நாள் உனக்கும் ஒரு மனைவி. குட்டி பிள்ளையா இருக்கும்போது சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவன் வளர்றான் இல்லையா? வளர்ந்து he becomes a teenager, he begins to realize that there is something called male and female. At that time it must be made very obvious to him that his mother and I will not contest. ஒரு காலத்துல இயேசுவாமிக்குள்ள இருக்க ஒரு பெண் உனக்கு ஒரு மனைவி, அவளோட நீ இசைந்து இருக்கணும். நானும் உங்க அம்மாவும் எப்படி இசைந்திருக்கணும் அதே மாதிரி நீ அவங்களோட இசைந்திருக்கணும். இதுக்காக உன்னை வளர்க்குறோம். பெருசானதுக்கு அப்புறம் எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு என் மேல பொறாம வந்துடும், என் மனைவி என்ன நினைச்சா நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்காக தான் உன்னை வளர்க்குறோம். அதே மாதிரி மகட்டையும் சொல்லணும், ஏமா நீ ஏதோ இங்க விட்டு போறேன் அந்த எண்ணம் வேண்டிய அவசியமே இல்லை. நீ இந்த வீட்டு பெண், எப்பவும் இந்த வீட்டு பெண் தான். ஆனா அவனோட நீ இசைந்திருக்கணும். இதுதான் தேவ வாக்கு. ஏதோ ஒரு அந்நிய நாட்டில் வளர்க்குறோம். என்ன ஆகுமோ, இந்த தத்துவம்லாம் மறந்துடுவாங்களோ என்னென்னமோ என்னெல்லாம் யோசித்து பயந்தோம் ரொம்ப. கடைசியில் அவளுக்கு திருமணம் ஆகும்போது அவள் கேட்டது என்ன? எங்கள் அம்மாவுக்கு எப்படி தாவணி வாங்கினேன் அதே மாதிரி வாங்கணும்.
எங்க அம்மாக்கு என்ன விதத்துல தாலி செஞ்சீங்களோ அதே மாதிரி தாலி செய்யணும். எங்க அம்மா எப்படி உங்களை ஏற்றுக்கொண்டாங்களோ அதே மாதிரி நான் என் கணவனை ஏற்றுக்கொள்ளணும். அவங்க அம்மாட்ட உட்காந்து எல்லாத்தையும் நுட்பமா உட்காந்து கட்டிக்கிட்டே இருந்தா. எப்படி பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, எப்படி நான் செய்யணும். She patterned her life after her mother totally. Why? Because somewhere quite unconsciously we have built her into an understanding that we'll never contest with her. Is this not the responsibility of a Christian home? உங்கள சிலர் மாமியாருடைய கொடுமை பொறுக்க முடியாம எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. ஆமாவா இல்லையா? சிரிக்காதீங்க, சும்மா பார்த்தீங்கன்னா போதும், கஷ்டப்பட்டீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்க பிள்ளைகளை இந்த மாதிரி கொடுமைக்குள்ள அவங்க வராம நீங்க காக்கணும். சரிதானா? உங்களுக்கு ஒரு மகன் இருக்க தானே செய்யறான். நீங்க என்ன சொல்ற கூடாது, நான் பட்ட அவஸ்தைக்கெல்லாம் இன்னொருத்தி வந்து படட்டும். இல்ல, நான் பட்ட அவஸ்தை இந்த தப்பான சிந்தனை, அது கிறிஸ்துவுக்கு ஆகாத சிந்தனை, அது நம்ம குடும்பத்தில் இருக்காது. நீ நல்லா வாழணுமா? நீ நல்லா வாழணும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும். It's a superior love. To compare that with the love of a mother is to compare two sorts of fruits that don't belong together. They are different sorts. Right, கடைசில 32. This is a great mystery, but I speak concerning Christ and the church. Nevertheless, let every one of you in particular so love his wife even as himself, and the wife see that she reverences her husband. கடைசில என்ன சொல்றார்? இது மர்மம்னு சொல்றார் இல்லையா? தமிழ் பேதும் ரகசியம். ரகசியம் ரகசியம். It's a mystery. இது ஒரு ரகசியம், which means that the relationship between Christ and the church is something that you don't understand all at the same time. கொஞ்சம் கொஞ்சமா you understand what it's all about. As you grow in the growth, you understand also. இந்த ரகசியத்தை வெளியாக்க முடியாத ரகசியம் இல்லை. இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளணும்னா ஒரே வழியில வந்தா தான் ரகசியத்தை தெரிஞ்சு கொள்ள முடியும் இல்லையா? விளையாட்டுகள்லாம் இருக்கு இல்லையா? இப்படி வளைச்சு கோடு போட்டு கடைசியில் மையப்பொருள்ல ஒரு மாம்பழத்தை வச்சு இங்க ஏதாவது ஒரு அணில விட்டு கொண்டு போன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு வழி தான் அதுக்கு உண்டு. வேற வழிங்க போனா முட்டிக்கும், வழி கிடையாது. இதே மாதிரி there's only one way to understand this secret, but if you go that way, it is an unfolding secret. When you turn one corner, you see another way. When you turn another corner, you see another way. But as you move on, it's an unfolding thing. So கணவனுக்கு மனைவிக்கு இருக்கும் தொடர்பு, இந்த அன்பானது, it is a growing love. Finally, it's a growing love. It grows. It never becomes static. 20ல ஒரு அன்பு, 30ல இன்னொரு அன்பு, 40ல இன்னொன்னு, 50ல இன்னொன்னு, 60ல இன்னொன்னு, குறைவு கிடையாது, வளர்ந்து கொண்டே போகுது. அனுபவம் விரிய விரிய இந்த அன்பும் விரிந்து கொண்டே போகுது. சோர்வு வர வேண்டிய அவசியமே இல்லை. 2 பேர் கூட நடக்கும் தம்பதிகளை, நல்லா நெருங்கி பழகின தம்பதிகளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. வயசு ஆக ஆக they'll begin to resemble each other. பேச்சில், நடையில, எல்லாத்துலயும் ஒருத்தர் ரிசம்பிள்னா தமிழ்ல என்ன சொல்றது? ரிசம்பிள் தானா? ஒரே மாதிரி சாயல் ஒத்து இருக்கும். பார்க்க ஒரே சாயலா இருப்பாங்க. ஏன்? பேச்சு கூட ஒரே மாதிரி இருக்கும். அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்து அவர் நடக்கிறது அவராட்டுமே இருக்கும். அவரும் அவளுக்கு அனுசரிச்சு நடந்து அவளும் இயல்பாகவே அவருக்கு தெரியும். அழகா இருக்கும் பார்க்கறது. Such a growing love. திரும்ப சொல்லிட்டா வருதும். செல்ஃப் கிவிங் லவ், accepting love, caring love, superior love, and then finally it's a growing love. எழுதி வச்சுக்கிடுங்க. Next time you have an occasion to give toast in a wedding, try this 5-point outline. Everybody will think you are the greatest. But don't try it just there, try it in your family. You will be really the greatest. Not just think. People need not think you are the greatest. Try it in your family. It works. இப்படி இருக்க குடும்பம் சமுதாயத்தில் ஈடுபடும் குடும்பம். இப்படி இருக்க குடும்பம் சமுதாயத்தில் ஒரு மாதிரியா இருக்கும் குடும்பம். அதோட ஆனால் நிறுத்திடல, பின்னால் இருக்க கொஞ்சம் வேகமா சொல்லிட்டு போகலாம். Children, 6வது அதிகாரம். Children, obey your parents in the Lord, for this is right. Honor your father and your mother, which is the first commandment with promise, that it may be well with thee, that thou mayest live long on the earth. பிள்ளைகளுக்கு சொல்றது என்ன? உன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணுங்கள். இது வாக்கு உறுதி உள்ள ஒரு கற்பனைன்னு சொல்றார். ஒரு சமுதாயத்துல சிறு பிள்ளைகளுக்கு கண்காணிப்பு கொடுக்காவிட்டாலும், முதியோருக்கு கண்காணிப்பு கொடுக்காவிட்டாலும் அந்த சமுதாயம் அழிவுக்குள் போய்விட்டது. A society that does not care for its little ones and its old people is already in a destructive mode. தனியா அழிச்சுக்கோ அந்த சமுதாயம். சரிதான்? இன்னொரு முறை சொல்லிட்டா,
வயது போனவர்களுக்கு கண்காணிப்பு கொடுக்காத சமுதாயம், ஏற்கனவே அழிவுக்குள்ள இருக்க சமுதாயம். ஏன் எல்லாருக்கும் அந்த நிலைமை வரப்போகுது. நமக்கு அந்த அக்கறை இல்லைனாக்கா நம்மளே நம்ம பகிர்ச்சி கொள்கிறோம். சிறு பிள்ளைகளை நம்ம கரிசனையோட நடத்தலைனாக்கா வருங்காலத்தை பற்றி நமக்கு அக்கறை கிடையாது. முதியோர்களை கரிசனையோட நடக்கலைன்னா வருங்காலத்தை பற்றி நமக்கு அக்கறை கிடையாது. அந்த சமுதாயம் அழியும். This is why God says, in the land that I have given you, so that your days may be prolonged, honor your father and mother. What does he mean? You'll have a future. Otherwise you won't have a future. சரிதானா? ரொம்ப 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 ஆணித்தரமான உண்மையான வார்த்தை இது. நம்ம தேசத்தில் இப்ப அதிகமாக வளர்ந்து வரும் ஒரு என்ன, உனக்கு நான் என்ன செய்யணும், என்ன கடமை, எனக்கு என்ன எழுதி வச்சிருக்கா? அசிங்கமான பேச்சு. உங்க குடும்பத்தில் இப்படி இருக்கக்கூடாது. ஒரு பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகம் ஒன்றில் கிழக்கு பார்ட், த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஒரு பெரிய கிராஜுவேஷன் செரிமனி. நம்ம ஊர்லேயும் கிராஜுவேஷன் தான் சொல்லுவோம்ல, கான்வகேஷன் சொல்லுவோம் இல்லை, அது நடக்குது. ஆயிரமா வாலிபர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்போது அந்த டீன் முன்னால் நின்று எல்லாரையும் ப்ரெசென்ட் பண்ணோம். அவர் சொன்னாராம், திஸ் இஸ் த மோஸ்ட் பிரில்லியன்ட் குரூப் ஆஃப் யங் பீப்புள். இவங்களுக்கு நிகர் இவங்க தான். இவங்களை போல தேர்ந்த ஞானம் உள்ளவர்கள் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இவங்களை போல அழகான உடல் அமைப்பு உள்ளவங்க இருந்ததே கிடையாது. இவங்களை போல கூர்மையான நுட்பமான அறிவு உள்ளவங்க உலகத்தில் இருந்ததே கிடையாது. இதெல்லாம் சொல்லிட்டு இதுக்கு காரணம் இருந்தது யார் தெரியுமா, காட்டுட்டா அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு திரும்பி பார்த்து அவங்க பெற்றோர்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் எந்திரிச்சு நின்னாங்க. அப்போ இந்த வாலிபர்களை பார்த்து தலை கீழே விழுந்து இவங்க காலில் நீங்கள் நமஸ்கரிக்கணும். அவங்கள பார்த்தாக்கா களைச்சி போனவங்களாட்டு இருக்காங்க. சில பேருக்கு டை கூட இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, நீ இப்படி அழகா ஜொலிக்கணும்னாக்கா யாராவது ஒருத்தர் அவங்களாட்டம் ஆயணும், அப்போதான் உனக்கு ஜொலிப்பு இருக்கும், மறந்துடாத அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த வாலிபர்கள்லாம் எந்திரிச்சு நின்று ஒரே கரகோஷம் நன்றி கூறினாங்க. Something similar to that is what Paul is telling us here. In a Christian family, there is an ongoingness of understanding. You became what you are so that I can become what I am. And I'll never ever forget that. அதுக்கு பின்னால் இருக்கிறது பார்க்கலாமா? 4வது வசனம். And ye fathers, provoke not your children to wrath, but bring them up in the nurture and admonition of the Lord. இது ஏன் பிதாக்களுக்கு மாத்திரம் சொல்றாரு, தாய்மாட்டேன்னு சொல்லல? கிழக்கத்திய நாடுகளில் ஓரளவில் தகப்பன்மார் தான் அந்த கட்டுப்பாடுக்கு கண்டிப்புக்கும் பொறுப்பெடுத்துக்கிறாங்க சாதாரணமாக. கிழக்கத்திய பகுதியிலிருந்து தான் எழுதின இந்த புஸ்தகம். அதனால தகப்பன்மாருக்கு இந்த பொறுப்பு உண்டு. இது சரியானபடி தகப்பன்மார் பொறுப்பு தான். மேற்கு நாடா கிழக்கு நாடா எந்த நாட்டு போனாலும் தகப்பன் பொறுப்பு இல்லாமல் உப்புக்கு சப்பா வாழ்னானாக்கா அந்த குடும்பத்தில் பிள்ளைகளை கட்டுப்படுத்தி நடத்துவது ரொம்ப கடுமையான காரியம். நடக்கவே மாட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. சில காரியங்களில் சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் தாய்க்கு அதிகமான விவேகத்தை கொடுத்து எப்படி நடத்தணும்னு காட்டி கொடுக்குற. பட் நார்மலி இட் இஸ் அ டில்டிங் திங். வெட்டமாட்டு வண்டியில் ஒரு மாடு தன்னுடைய பாரத்தை இழுக்கலைன்னா அந்த வண்டி எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூக்குற மாடு சோர்ந்து போய் விட்டுடும், முடியாததால். அதே ஒன்றுமா ஆயிப்போம். கண்டித்து வளர்க்கணும்னாக்கா முதலாவது காரியம் தேவனுக்குள்ள நம்ம மாதிரியா இருக்கணும் இல்லையா? வசனத்துல திரும்ப பாருங்க, அதை கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க. Bring them up in the nurture and admonition of the Lord. Nurture and admonition of the Lord. தமிழ் என்ன போட்டிருக்காது? Right. கர்த்தருக்கு ஏற்ற the சிச்சை and போதனை, சிச்சையும் போதனையும் ரெண்டும் தேவனுடைய பிரசனத்துல, கர்த்தருடைய பிரசனத்துல நேர்மையும் தகுதியுமா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றத நான் எனக்கும் ஏற்றுக்கொள்ளணும். பிள்ளைய நீ சண்டே ஸ்கூல் போடான்னு துரத்து விட்டு கோயிலுக்கு போவான் தூங்கிட்டு இருந்தாங்க, அவன் எவ்வளவு நாள் போவான் சண்டே ஸ்கூலுக்கு? எவ்வளவு நாள் போவான்? கொஞ்சம் அவனுக்கு until the hair begins to grow on the upper lip. கொஞ்சம் வளர்ந்தவன் என்ன சொல்லுவான்? அட போயான்.
அதே மாதிரி அவனை குடிக்காதுன்னு சொல்றது ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ள நல்லா வச்சு. சிகரெட்லாம் குடிக்காது, உடம்புக்கு நல்லது இல்லை, இவர் நல்லா ஆட்டு எப்படி நடக்கும்? If it's the admonition of the Lord, the father models it before he brings the child into that. Because he models it, the child has a respect for what he says. அப்படி இருந்தும் போறது உண்டா? உண்டு உண்டு, இருக்கதான் செய்யுது. ஆனா அப்படி போறது ரொம்ப நாள் போகாது, கொஞ்ச நாள் தானா திரும்பி வரும். ஏன்? அதான் கண்கூட பார்த்துருக்காங்களே எப்படி விளையும்னு. ஆப்பிரிக்கா தேசத்துல திருச்சபையில சண்டே ஸ்கூல்னு தனியா ஒரு கட்டடம் கட்டி வைக்கிறது இல்லை. ஏன் வைக்கிறது இல்லைன்னு உங்களை கேட்டா என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவ நடத்தை தன்னுடைய குடும்பத்திலேயே அந்த பிள்ளை கத்துக்கணும். இல்லாம ஒரு சண்டே ஸ்கூல்ல போய் கத்துக்கிறதுனாக்கா குடும்பத்துல இருக்கவங்க பொறுப்பு எடுக்கலன்னா அந்த சண்டே ஸ்கூல்ல என்னதான் சொல்லி கொடுத்தாலும் ஒண்ணும் இல்லாம போயிடும். ஏன்? எவ்வளவு நேரம் சண்டே ஸ்கூல்ல இருக்கு பிள்ளை? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாரத்துல எத்தனை மணி நேரம் சண்டே ஸ்கூல்ல இருக்கு பிள்ளை? 2 மணி நேரம் இருக்குமா? அவ்வளவுதான். பாக்கி நேரம்லாம் எங்க இருக்கு? எதை கத்துக்கிட்டு ரொம்ப? So if a father must be a responsible parent, he must model what he is trying to bring the child into and show him how it is done. தசம பாகம் பிரிச்சு வைக்கிறது பிள்ளைங்க தெரியணும், அது இல்லையா? சம்பளம் வந்த உடனே பிள்ளைங்களை கூப்பிட்டு ஜெபிக்கிறது உண்டா? நீங்க எத்தனை தரம் ஜெபிக்கிறீங்க வீட்டுல? ஒன்றும் சொல்ல மாட்டீங்க இல்லையா? அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. சம்பளம் வந்த உடனே ஜெபம் பண்ணி தசம பார்த்து எடுத்து சாமி கொடுக்கறது பிள்ளைங்களுக்கு தெரியணும். அது துவக்கத்திலிருந்து அதுங்க சம்பளம் வந்த உடனே முதலாவது என்ன செய்யணும்? அந்த தசம பார்த்த கொண்டாந்து அப்பாட்டி அம்மாட்டியும் கொடுத்து இதை சாமி கொடுக்கணும். நீங்க எந்த வழியில கொடுக்கணுமோ செய்யணும். செய்வாங்களா? நல்லா செய்வாங்க, எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன். Model the style and then expect the child to follow it, and it will. Don't model it, it's not going to happen. Just simply doesn't. புத்தி உள்ள எந்த மனுஷனும் செய்ய மாட்டேன், நம்மளும் செய்ய மாட்டோம். கட்டுப்பாட்டை மாத்திரம் வச்சு கட்டுப்பாட்டை கொடுக்குறவன் அதை மீறி நடந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் என்ன ஏமாந்தவனா? அட போய. பிள்ளை கொஞ்சம் மரியாதை சொல்லும், அது அவ்வளவுதான். Okay. Servants, be obedient to them that are your master according to the flesh. That is not so necessary for us today. I think it is better for us to stop there. இப்படிப்பட்ட ஒரு குடும்பம், கிறிஸ்துவனால் ஆளப்படும் ஒரு குடும்பம், ஆண்டவரால் தாங்கப்படும் ஒரு குடும்பம், சமுதாயத்தில் ஈடுபடும் ஒரு குடும்பமாக இருந்தே ஆகணும். இல்லைன்னா காரியம் நடக்காது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15 இருக்கிற பகுதியை கொஞ்சம் என்னென்ன வற்புறுத்தல் உண்டுன்றதை மாத்திரம் சொல்லிட்டே போறேன். 15வது வசனத்துல என்ன சொல்றாரு? ஒருவர் நமக்காக மரித்தினால் நம்ம போய் பிழைக்கிறோம்னு வச்சுக்கிடுங்க. அப்படின்னா இனி நம்ம வாழும் இந்த வாழ்க்கை நமக்காக வாழ முடியாது, நமக்காக மரித்து உயிர் தெழுகிறார் பாருங்க, அவருக்கு மட்டுமே வாழ முடியும்னு சொல்றாரு. அதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் குழப்பமே இல்லையா? அவர் மரிக்கலைன்னா நான் பிழைக்க முடியாது. நான் சாக வேண்டிய ஸ்தானத்தில் அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார். அப்போ அவரை நான் ஏற்ற உடனே நீ நான் பிழைப்பது யாருக்காக? அவருக்கு தானே பிழைக்கணும். இனி எனக்குன்னு தனி எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. சரி, 16வது வசனம். இனிமே நான் வேற எந்த தொடர்பையும் பற்றி யோசிக்க வேண்டியதே இல்லை. கிறிஸ்து இயேசு மட்டுமே எனக்கு ஒரே ஒரு தொடர்பு, அவர் தான் எனக்கு மாடல். ஏன்னா அவருக்கு மரித்ததுனால நான் பிழைச்சேன். 17வது வசனம். இப்படி ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருப்பானே என்றால் அவன் புதிய சிருஷ்டி, எல்லாம் பழையதெல்லாம் ஒழிஞ்சு போயின, எல்லாம் புதிதாயின. அப்படின்னா என்ன? என் முகஜாட புதிதாச்சோ? இல்ல. என்ன புதிதாச்சு? இனி என்னுடைய மையப்பொருள் இயேசு கிறிஸ்துவாகவே இருப்பதனால நான் என்னென்ன தொடர்புகள் கொள்றேன், எப்படி கொள்றேன், அந்த தொடர்புகளுடைய உட்பொருள் என்ன, இதெல்லாம் புதுசாச்சு. சமுதாயத்துல வேற விதமா இருக்கலாம், அதை பற்றி எனக்கு அக்கறையே இல்லை. இயேசு கிறிஸ்து என்னுடைய மையப்பொருள். அவர் இறந்ததுனால உயிர் தெழுந்ததுனால நான் பிழைச்சிருக்கேன். இனி நான் பிழைப்பது அவருக்காக மட்டும் இருக்கும்போது நான் புதிய மனுஷன் ஆகிவிட்டேன். உள்ளாக இருக்கும் ஆள் தத்துவம் முழுவதும் அவராகவே மாறிவிட்டது. Because the very central purpose of my existence is Jesus Christ, everything is becoming new. He is changing it constantly from inside. 18. And all things are of God, who hath reconciled unto himself by Jesus Christ, and hath given us the ministry of reconciliation. சுத்தி இருக்கும் வட்டாரத்துல சமுதாயத்துல எல்லாம் இதுக்கு முரணா நடக்குதே. அப்பனா ஆண்டவருக்கு அவங்க மேல அக்கறை இல்லையா? இல்ல, இருக்குன்னு சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன். அவங்களையும் தன்னிடத்துல ஒப்புரவாக்கி கொள்ளதான் ஆண்டவர் தன்னுடைய குமாரனையே கொடுத்திருக்கார். அது அவங்களுக்கு தெரியாது. அதை தெரியப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? என் பொறுப்பு.
has given me the ministry of reconciliation. ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எனக்கு கொடுத்திருக்கார். இப்ப நான் மிஷனரி பண்ணாது யோசிச்சு பாருங்க. சுத்தி இருக்க குடும்பங்கள்ல இன்னும் இந்த வெளிப்படல, அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்காகவும் மரித்தார் இயேசு கிறிஸ்து, அவங்களுக்கு இன்னும் தெரியல. இந்த பொறுப்பு யாருக்கு கொடுத்திருக்காரு? எனக்கு கொடுத்திருக்காரு. The ministry of reconciliation has been given to me, not to just the people who are called into ministry, but it's to every family, every Christian home. மேல படிக்கலாமா இல்ல அதுலயே சோர்ந்து போயிட்டீங்களா? மேல படிக்கலாமா? To wit, that God was in Christ reconciling the world unto himself, not imputing their trespasses unto them, and had committed unto us the word of reconciliation. ஒப்புரவாகுதலின் உபதேசம். உபதேசம் உபதேசம் உபதேசம். முதல்ல ஒப்புரவாகுதலின் ஊழியம், இப்போ உபதேசம். ஒண்ணு, நான் எழுந்து செய்ய வேண்டிய ஒரு பணி. இரண்டாவது, அந்த பணியின் உட்பொருள். எதுக்காக இந்த செய்யறேன்னு கேட்கும்போது எடுத்து சொல்ல வேண்டிய காரியம் உபதேசம். என்ன உபதேசம்? God was in Christ reconciling the world unto himself. அம்மா ஐயா கேளுங்க, இந்த உலகத்தையே தன்னோடு ஒப்புரவாக்கி கொள்ள அந்த பிரஜாபதி இறங்கி வந்தார். வேற வழி இல்லையே. எப்படி? எத்தனை ஆண்டு திரும்ப திரும்ப வந்து செய்ய முடியும்? எத்தனை பிறவி எடுப்பேன்? முடியலையே. நான் என்னுடைய விமோசனத்துக்காக நன்மை செஞ்சேன்னா அந்த நன்மை தீமையாகி போயிடுது இல்லையா? என் சுயநலத்துக்காக நான் செய்ய நன்மை எனக்கு விமோசனம் கொண்டு வராது, அதுவே தீமையாகி போயிடுது. அப்ப நான் எப்படி வெளியில வர முடியும்? வழியே இல்லையே. ஒரே ஒரு வழி, இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் சீக்வன்ஸுக்கு அப்பால இருக்கும் இந்த பிரஜாபதி, பிரஜையின் பதி, கிரியேட்டர் காட், அவரே இறங்கி வந்து இதுக்குள்ள வந்து பிரஜா, இந்த கிரீச்சர் செய்யும் பாவத்தை தானே சுமந்து தீர்த்தார். தான் ஒரு வழி உண்டு. அதெல்லாம் நான் வழி இல்லையே, அதுதான் செஞ்சு முடிச்சார். இதுதான் உபதேசம். Every family needs to be doing this. Now then, we are ambassadors for Christ. ஸ்தானாதிபதிகள். சரிதானா? ஸ்தானாதிபதி சரியான பதம் தானா? As though God did beseech you by us, we pray you in Christ's stead, be reconciled with God. தேவன் தாமே எங்க மூலமாக உங்களுக்கு செய்தி அனுப்புகிறார். He is pleading you, வரவழைக்கிறார். என்ன சொல்றார்? வா, get reconciled. கடைசி வசனம் 21. For he hath made him to be sin who knew no sin, that we may be made righteousness to God in him. பாவமே அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். விளைவன நீதியே அறியாத நான் அவருக்குள் நீதிமான் ஆவேன். இது நடக்கலன்னாக்கா வேற வழியில இருந்து நம்ம புராணங்களே சொல்லு. இதை பற்றி சொல்றதுல கொஞ்சம் கூட சங்கோஜம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது ஏதோ என் டீம் ஓன் டீம் பேச்சே கிடையாது. நான் ஜெயிச்சா நீ தோப்ப பேச்சே கிடையாது. இதுல யாரும் தோல்வி வெற்றி ஒன்றும் கிடையவே கிடையாது. When you are in mission, it is not as if you are playing in a football match. யார் தோக்குறா யார் ஜெயிக்கிறா பேச்சே கிடையாது. ஒரே ஒரு ஆண்டவர், ஒரே ஒரு ஒப்புரதல். அந்த ஒப்புரவாக்குதல்ல நம்மளையும் சேர்த்துக்கிட்டார். இதனால நம்ம உயர்ந்து போல. இதுதான் அவருடைய கிருபை, சுத்த கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய கருணை, வேற ஒண்ணும் கிடையாது. இதனால உயர்ந்து போல. இதை பற்றி நம்ம மற்றவங்கிட்ட சொல்லும் போது ஏதோ நான் உயர்ந்த ஸ்தானத்துல இருந்து நீ தாழ்ந்த ஸ்தானத்துல இருக்கவன்னு சொல்றேன் கிடையவே கிடையாது. சொல்லாம இருக்க முடியலன்னு சொல்றேன். ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எனக்கு கொடுத்திருக்காரு, நான் சொல்லணும், அவ்வளவுதான். நீ அவனு மற்றவனுக்கு சொல்லணும், அவன் மற்றவனுக்கு சொல்லணும், அவன் மற்றவனுக்கு சொல்லணும். யாரும் உயர்ந்தில்ல, எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு சங்கதி இது. ஒரு விதத்தில் சொல்லுவாருங்க, பிச்சைக்காரன் ஒருத்தன் பட்னியா கிடக்கிறவன் எங்கேயாவது ஒரு இடத்துல சோறு பட்டாக்கா மற்ற பிச்சைக்காரங்க சொல்ல மாட்டான். போய் அந்த வீதியில் சோறு போடுறாங்க, சும்மா கொடுக்குறான், போ, செய்தி மடமடமடம்னு பறதில்லை. அதே மாதிரி தான் நான் ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரனை பார்த்து என்ன சொல்கிறேன், என் வயசு ரொம்ப இடிச்சுப்போ, வயர் ரொம்ப இடிச்சுப்பா. எப்படி தெரியும்? இதோ அங்கே இருக்கு, போ, நீயும் போ, கொடுப்பாங்க. நான் ஒன்றும் உயர்வில்லை, அவங்க ஒன்றும் தாழ்வில்லை. எல்லாருக்கும் இருக்க ஒரே பசி, ஒரே தாகம். Every family is in mission. Don't forget, the peace of God has got three qualities to it. First, it is because of reconciliation. Secondly, it's because of accepting responsibility. இப்படி அவரை பற்றி சொல்லும் ஒரு குடும்பம் சுத்து வட்டாரத்தில் இருக்கும் தரித்திரத்துக்கும் அதற்கும் தாம் பொறுப்பு என்பதை உணர்ந்து பங்கெடுக்கலனாக்கா சொல்லவும் முடியாது. And then thirdly, it is by doing righteous things in personal lives. நம்ம சூதுவாது இருந்துட்டு அப்படி இருக்கிறது நடக்கவே நடக்காது. கேள்வி, இப்படி ஒரு குடும்பமா இருக்கும் பொழுது
எப்படி பங்கெடுக்கிறது? சுற்றி இருக்க சூழ்நிலையில் மிஷன்ஸில் 2-3 காரியங்கள் சீக்கிரமாக சொல்கிறேன் கேளுங்க. முதலாவது, நான் சுற்றி வரும் பொழுது தேசங்களில் எந்தெந்த சபையில் விரிவான வளர்ச்சி இருக்கோ, அந்தந்த சபைகளில் எந்தெந்த தேசங்களில் சபையில் விரிவான வளர்ச்சி இருக்கோ அங்கெல்லாம் குடும்பங்கள் ஈடுபடுகின்றன. எப்படி ஈடுபடுகின்றன? தங்களை சுற்றி இருக்கும் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் நண்பர்கள், நேபர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வாரத்துக்கு ஒரு முறையோ 2 வாரத்துக்கு ஒரு முறையோ அழைச்சி தேவ வசன ஆராய்ச்சி பண்ணுறது. தேவவசனத்தை நம்ம ஒன்றும் டிஃபெண்ட் பண்ண வேண்டியதே இல்லை, திறந்து வச்சா போதும், அது தானா தன்னுடைய வெளிப்பாட்டை காட்டும். தேவவசனம் ஆராய்ச்சி பண்ணுறது, அப்புறம் அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது, அவங்களோட நட்பு கொள்வது, அவங்களுடைய தேவைகளுக்கு நம்முடைய திராணி கேட்டவண்ணமா உதவி செய்கிறது. இப்படி செய்கிறதுனால சுற்றி வட்டாரத்தில் இருக்கவங்கலாம் கிறிஸ்தவனை பற்றி தப்பு அபிப்பிராயம் கொண்டிருந்தா அதை போக்கிக்கிறாங்க, கிறிஸ்துவை பற்றி தப்பு அபிப்பிராயம் அதையும் போக்கிக்கிறாங்க. தேவவசனம் என்ன சொல்லுது என்பதை ஆராய தொடங்குறாங்க. இதனுடைய விளைவு தொடர்ந்து அவர்களுக்கு மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய தொடங்குகிறார். நான் அநேக தேசங்களில் திடீர்னு களைச்சி போய் சாயந்தரம் ரூமுக்கு வரும்பொழுது அழைப்பு வரும், எங்கள் குரூப் மீட் பண்ணுது, நீ வருவியா? எவ்வளோ தூரம் இங்கே இருந்தாங்க? இட் டேக் 20 minutes 30 minutes. சரி வரேன். போனாக்கா இப்படி கூட்டியிருப்பாங்க. நிறைய தேசங்களில் பார்த்துருக்கேன். எங்கெங்கெல்லாம் சபை விரிவாக வளருதோ அங்கெல்லாம் குடும்பங்கள் தங்கள் பொறுப்பை எடுத்து தங்கள் சுற்றுவட்டாரத்தில் இருக்கும் மற்ற குடும்பங்களை அழைத்து, வா பார், இயேசு கிறிஸ்துவனுடைய நலத்தை பார் என்று அழைப்பு கொடுக்கிறார்கள். எல்லாரும் செய்யலாம். குட்டி குட்டி வாழ்க்கை வாசிக்க தெரிஞ்சவங்க எல்லாரும் செய்யக்கூடிய காரியம் இது. 2வது என்ன செய்யலாம்? திருச்சபையின் மூலமாக செய்ய வேண்டிய கிரியைகளில் நம்முடைய பங்கை எடுக்கலாம். எப்படி பங்கெடுக்கிறது? ஜெபம் முதலாவது செய்யணும். எங்கெங்க தேவைகள் உண்டோ, யார் யாருக்கு இன்னும் அவரை பற்றி அறியாமல் இருக்காங்களோ அதை உணர்ந்து அந்த ஜெபத்தில் பங்கெடுக்கணும். நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலேயே இந்த ஜெபத்தை நம்ம பயன்படுத்தணும். பிள்ளைகளுக்கு இது தெரியணும், இது நம்ம பொறுப்பு, நம்ம ஏற்றுக்கொள்கிறோன்னு தெரியணும். மிஷினரிமார் என்றாக்கா அவங்க ஏதோ கழிக்கப்பட்டவர்கள் என்ற இருக்கும் தப்பு அபிப்பிராயத்தை பிள்ளைகள் மனதிலிருந்து எடுத்து போடணும். இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு இருக்கும் உட்பொருள் ஞானம் அபிப்பிராயங்கள் எல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டது, சாதாரண ஆட்கள் இல்லை என்று அவர்களை பற்றி பெருமிதமாக பேசணும். அப்புறம் யாருக்கு இந்த மிஷினரிமாரை அனுப்புகிறோமோ அவங்கள ஒரு மிருக ஜனமாக வைத்து பேசவே கூடாது. இது ஆரோக்கியம் இல்லாத ஒரு சிந்தனை. ஆண்டவர் ஸ்தாபித்த ஒவ்வொருவனுக்கும் தன்னுடைய சாயலை கொடுத்திருக்கார். அவங்கள அபாக்கியமாக நடத்தினது நம்மளுடைய பாவம். அது மற்ற சமுதாயத்தில் இருக்கும் மற்ற குழு ஹியூமன் சொசைட்டிஸ் இருக்கு இல்லையா, they have done this, they have robbed their right and their dignity. It is our sin, it is not their fault. அவங்கள பற்றி இறக்கி சொல்லி மிஷினரி ஊழியம் செய்ய போறோம்னு சொல்றது தவறான சிந்தனை இது. ஆக பிள்ளைகளுக்கு சரியான சிந்தனையை கொடுக்க வேண்டும். ஜெபத்திலும் நம்முடைய கொடையிலையும் இந்த சிந்தனையை வெளிப்படுத்த வேண்டும். எனக்கு உரியது நம்முடைய கரத்தில் இருக்கு சுவாமி, நீர் நடத்தும். கொடைன்னு சொன்னேன் இல்லையா, கிறிஸ்துவுக்கு கொடுப்பதை பற்றி சில குறிப்புகள் எழுதி வச்சேன். அதை உங்களோட கலந்து கொள்ளணும்னு யோசித்தேன். இதை என்னால் இயன்றவரை குறிப்பாக சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. இன்வெஸ்ட்மெண்ட், டு இன்வெஸ்ட் இன் கிரைஸ்ட் விச் இஸ் த சீஃப் பிரின்சிபல் இன் த பைபிள். இதற்கு அடிப்படையான வசனம் என்ன? லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம். யாராவது கணீர்னு வாசிப்பீங்களா? லூக்கா 6:38. எமது முகவரி சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. என்றும் மாறா தேவனை